நம்ம இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்க யம்மி அண்ட் டெலிஷியஸான ஒரு கேரட் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்சி சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு முழு கேரட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதோடைய மேலே இருக்க தோலை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் எல்லாம் கட் பண்ணி முடித்த உடனே அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே இனிப்புக்காக அரை கப் அளவுக்கு சுகர், வாசனைக்காக 2 ஏலக்காய், 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கேரட் நல்லா அரைப்பட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இந்த மாதிரி தண்ணி தனியாக கேரட் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா திக்காகி வந்திருக்கு. இது கூடவே அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க ரவை எல்லாம் இந்த பால்லேயே வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து ஆற விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை பவுல் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி காய்ச்சின பால்னால லைட்டாக ஹீட் ஆகிற அளவுக்கு விட்டுக்கிறேன். இந்த கேப்பில் ஒரு இடிக்கல்ல 1 ஏலக்காய், லைட்டாக சுகர் சேர்த்துட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த ஏலக்காய் பவுடரை பாலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கை இது கூடயே சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கஸ்டர்ட் மில்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாதாம் ஃப்ளேவரையும் கொடுக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பால் நல்லா திக்காகி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நம்மளுக்கு திக்காகி வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். ஜாமுனுக்காக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணிடலாம். இதை பண்ணும்போது விரிசல் இல்லாமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பால்ஸாக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனுக்காக வச்சிடலாம். இதுக்காக ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பால்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்ச உடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கை இதுக்கு மேலவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஃபைனல் டச்சுக்காக நான் இன்றைக்கி முந்திரி தான் கட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேரட் ஜாமுன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கிற இந்த கேரட் ஜாமுனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.